அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தருகிறார் திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திரும்பிய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்கள் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இத்தூய மறை நிகழ்வில் பங்கு பெற நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஒழிக்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவே
மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள் தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் நமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகருகிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டு உள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கும் அது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடமும் அது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே,
ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள், உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள், உமக்கு ஊழியம் செய்வார்கள். பரிசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்படுத்தப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 5000 பேர் உணவு உண்டபின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையிலுள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவரிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்பொழுது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவரிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை.
அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாபெரும் பேரன்பு வெளிப்படுத்தப்பட்ட இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் காலத்தை நிறைவு செய்கின்ற இந்த தருணத்திலே வாசிக்கப்படுகின்ற இறைவார்த்தை வாசகங்கள் கடவுளின் அன்பை பற்றிய ஒரு சிந்தனையை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வாரம் ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவிற்கு பின் வரக்கூடிய இந்த நாட்களிலே முதல் வாசகமானது திருத்தூதரான யோவான் எழுதிய முதல் கடிதத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக நமக்கு வாசித்து காட்டப்படுகின்றது. அன்பை பற்றிய ஒரு தியானம். நேற்றும் கடவுள் அன்பானவர், அவர் நம்மை முதலில் அன்பு செய்தார் என்ற யோவானுடைய அந்த உணர்வுபூர்வமான வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட முதல் வாசகமும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நீட்சியாக புனித யோவான் எழுதிய முதல் கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இங்கே அன்பை பற்றி சற்று உயர்வாக, சற்று வித்தியாசமாக ஒரு கண்ணோட்டத்தில் யோவான் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பு என்பது நாம் ஏதோ விருப்பப்பட்டு அன்பு செஞ்சாலும் செய்யலாம், செய்யாட்டினாலும் இல்லை, அதனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. யோவான் ரொம்ப தெளிவாக சொல்றார், நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடமைன்னு சொல்லி முடிச்சிட்டார். இது ஆப்ஷனல் கிடையாது. மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பது நமது விருப்பத்தால் அல்ல, கட்டாயமாக மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். யாரையும் பகைமை பாராட்டக்கூடாது, அடுத்திருப்பவரை அன்பு செய்ய வேண்டும். இது நமது கடமை. இது கிறிஸ்தவர்களின் அடையாளம். யோவானுடைய வார்த்தை மிகவும் ஆழமான வார்த்தை. ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் சொல்றாரு. யோவான் எழுதிய முதல் கடிதம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கின்றார் எனவும் அறிந்து கொள்ளுகின்றோம். கடவுள் தமது ஆவியை நமக்குள் ஊதி நமக்கு உயிர் மூச்சை வர செய்திருக்கிறார். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கின்றோம். கடவுள் மனிதனை உருவாக்கிய பொழுது அவன் நாசிகளில் தமது உயிர் மூச்சை ஊதவே அவன் உயிர் உள்ளவன் ஆனான். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நாம் எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். சுவாச காற்று, மூச்சு நின்று போச்சுன்னா நம்ம யாரும் உயிரோட இருக்க போறதில்ல. நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறோம். மூச்சு காற்று, அந்த மூச்சு காற்று யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம். இது மீண்டுமாக கிறிஸ்துவிலே புதுப்பிக்கப்படுகின்றது. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்திலே உயிர்த்த ஆண்டவர் தம்முடைய திருத்தூதர்களுக்கு தோன்றிய பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வாழ்த்திய ஆண்டவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் மீண்டுமாக தமது ஆவியை ஊதி இழந்து போனதை ஆண்டவர் மீண்டுமாக புதுப்பிக்கின்றார். பாவத்தால் கடவுளை விட்டு விலகி வந்த அந்த மனித குலத்தின் மீது மீண்டும் தமது ஆவியை விடுத்து அவர்களை தம்மோடு இணைத்துக் கொள்கின்றார். எனவே நமது சுவாச காற்று கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம். சற்று நேரம் கண்களை மூடி அப்படியே சுவாச காற்றை உள்ளிழுங்கள். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்துங்கள். என்கிட்ட உள்ள பாவம், வேண்டாத தீமை எல்லாம் வெளியே போகணும்னு அந்த மூச்சு காற்றை அப்படியே வெளியே விடுங்க. சுவாச காற்றை உள்ளிழுக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே உள்ளிழுங்கள். என்கிட்ட இருக்க தீமை, பகைமை, கோபம் எல்லாம் வெளியே போகணும்னு அப்படின்னு மூச்சு காற்றை விடுங்கள். இதுதான் யோவான், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எனவே நாம் ஒருவரை அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக சொல்லித் தருகிறார். எவ்வளவு ஒரு உயர்ந்த சிந்தனை பார்த்தீங்களா? எனவே அன்பு என்பது இட் இஸ் நாட் ஆப்ஷனல். we have to love one another because God has loved us.
கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார். எனவே நாம் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்பது நமது கடமை. அதுவே கிறிஸ்தவ பண்பு, அதுவே கிறிஸ்தவ அடையாளம். சரி, இந்த அன்பு செய்கின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்க, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. அன்பு இருந்தா அங்க பயம் இல்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. யோவானுடைய இந்த இறைவார்த்தை, யோவான் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த இறைவார்த்தைக்கு அழகான ஒரு விளக்கம். ஒரு முறை நான் ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன் தஞ்சையிலே. அப்பொழுது அங்கே குடில் அமைத்திருந்தார்கள். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் தான் அந்த குடிலை பார்க்க நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பம் அங்கே நின்று ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அங்கு ஒரு சின்ன குழந்தை, குட்டி குழந்தை, அது இங்கே ஓடி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஆலயத்திற்குள்ள அந்த குடிலை, கிறிஸ்மஸ் குடிலை பார்ப்பதற்காக ஒரு மனிதர் வந்தார். நல்ல உயரமான மனிதர், நல்ல பருமனான தோற்றம். அவரை பார்ப்பதற்கே கொஞ்சம் கம்பீரமாக இருந்தது. அந்த குழந்தை அவரை நிமிர்ந்து பார்த்துச்சு. சின்னோண்டு குட்டி பிள்ளை நிமிர்ந்து பார்த்தோன்னே அந்த குழந்தை பயந்துருச்சு. என்ன ஆள் அப்படி கம்பீரமாக அப்படி வர்றார். பயந்துட்டு அவர் ஒன்றும் இந்த குழந்தையை மிரட்டலை, உருட்டலை, ஒன்றும் செய்யலை. அவர் வர்றாரு பேசாமல் கோயிலுக்குள்ள. இந்த குழந்தை பயந்து கொண்டு ஓடி சென்று அவருடைய அப்பா தோளிலே ஏறிக்கொண்டது. அவங்க அப்பா தூக்கி தோளில் வச்சுக்கிட்டார். அந்த குழந்தை தோளில் சாஞ்சுக்கிட்டு கண்ணு மட்டும் இந்த தோளுக்கு மேலே தெரியுது. தெரிந்து அந்த கம்பீரமான மனிதரை பார்த்து அப்படிங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை பயந்துருச்சு. ஆனால் அந்த குழந்தை பயந்தோடனே அப்பா தோளில் இருந்தோன்னே அதுக்கு வருது பாருங்க தைரியம். அவங்க அப்பா தோளில் இருந்தோன்னு தைரியம். அவ்வளோ பெரிய மனிதரை பார்த்து இப்படி கை காட்டுது. அவங்க அப்பாவும் சின்னோண்டு சித்தா தான் இருக்கார், பொசுக்குன்னு இருக்கிறார். ஆனால் அந்த கம்பீரமான மனிதர் அவர் ஒன்றுமே கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு போறாரு, கோயிலுக்கு வர்றாரு. ஆனால் அந்த குழந்தை அதனுடைய மனநிலை பார்த்தீங்களா? என் அப்பா தோளில் நான் இருக்கிறேன், எனக்கு இனிமேல் பயம் இல்லை. ஆனால் நாம் எல்லாம் கடவுளுடைய தோளில் இருக்கிறோம். கடவுள் நம்மை சுமந்து காக்கின்ற கடவுள். நமக்கு அந்த அன்பை உணர்ந்திருந்தால் அச்சம் இல்லை. அதுதான் யோவான் சொல்றாரு, அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். அந்த குழந்தைக்கு அப்பா மேல அவ்வளவு அன்பு, பாசம். அப்பா என்ன அன்பு செய்கிறார், எப்படி என்ன காப்பாற்றுற, எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் காப்பாற்றுற, அவ்வளவு நம்பிக்கைங்க அந்த குழந்தைக்கு. நமக்கு இருக்கா அந்த நம்பிக்கை? இந்த யோவான் வழியாக கடவுள் வெளிப்படுத்திய அந்த இறைவார்த்தைக்கு இது ஒரு பெரிய கமெண்ட்ரி, பெரிய டிக்ஷனரி, பெரிய விளக்கம். இந்த குழந்தையினுடைய செயல் ஒரு பெரிய விளக்கம். அதை பார்த்த எனக்கு அப்படியே இறையியல் சிந்தனை சிறகடித்து பறக்க ஆரம்பித்து விட்டது. இதுதான் யோவான் சொல்லிக் கொடுக்கிறார். அன்பு இருக்கிற இடத்தில் அச்சத்தில் இடமில்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறார், அந்த அன்பை உணர வேண்டும். இதைதான் புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரம் 18வது இறைவசனத்திலே அழகாக சொல்லுகிறார். நாம் அனைவரும் இறை மக்களோடு இணைந்து, நாம் எல்லாம் இங்கே இருக்கோம் இறை மக்களோடு இணைந்து, நீங்களும் நானும், நாம் அனைவரும் இறை மக்களோடு இணைந்து கிறிஸ்துவின் அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் இவற்றை உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள ஆற்றல் பெறுவோமாக. எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? பவுலடியார் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து, என்ன அவர் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார், கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று வெறியோடு இருந்தார். அத்தகைய ஒருவர் மீது கடவுள் தமது அன்பை பொழிந்து அவரை ஒரு திருத்தூதர் நிலைக்கு, நற்செய்தி அறிவிப்பாளராக அவரை உயர்த்துகிறார். அதனாலதான் கடவுளுடைய அன்பை ரொம்ப ஆழமா உணர்ந்தவராய் எபேசியருக்கு எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தில் எழுதுகிறார். கிறிஸ்துவின் அன்பை நான் தனியா சுவைச்ச பத்தாது, எல்லோரும் இறை மக்களோடு இணைந்து இன்னைக்கு நாம தான் சுவைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? இந்த ஆலயத்திலே, அன்னையின் திருத்தலத்திலே, இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற பொழுது கடவுளின் அன்பை இந்த திருப்பலியிலே நாம் சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் ஃபுல்லா அப்படியே மெஷர் பண்ணிட்டார். அதை உணர்ந்து, சும்மா அனுபவிக்க முடியாது, அந்த அன்பை உணர வேண்டும். அந்த குழந்தை அப்பாவோட அன்பை உணர்ந்திருக்கு. அதனாலதான் கான்பிடென்ட்டா, நம்பிக்கையோடு அவங்க அப்பா தோல்ல ஏறிட்டு அந்த வலிமையான ஆளை பார்த்து இப்படி சொல்லுது. அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் இவற்றை உணர்ந்து அறிவுக்கு எட்டாத
நம்ம அறிவுக்கு அது தென்படாத, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ள ஆற்றல் பெறுவோமாக. அந்த ஆற்றலை யார் கொடுக்கிறார் அப்படின்னா தூய ஆவியானவர் கொடுக்கிறார். எனவே அன்பு இருக்கின்ற இடத்திலே அச்சத்திற்கு இடமில்லை. அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. இயேசுனுடைய சீடர்கள் இயேசுனுடைய அன்பை சுவைத்திருக்கிறார்கள். நேற்றைய நற்செய்தி, அதற்கு முந்தின நம்மளாம் வரிசையாக நம்ம வாசிக்கிறோம். கடவுள் இறைமகன் இயேசு ஆயனில்லா ஆடுகளை போல் மக்கள் இருந்ததை கண்டு அவர்களுக்கு நீண்ட நேரம் போதிக்கலானார் என்று நற்செய்தியாளர் சொல்லுகிறார். அவர்கள் பசியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உண்ண ஏதாவது கொடுங்கள் அப்படின்னு சொல்லி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 5000 பேருக்கு கொடுத்தாரு. வெரி குட். அப்படி ஆண்டவர் தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவில் அன்பு வழிந்தோடுகிறது, பெருக்கெடுத்து வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த அன்பை எல்லாம் சுவைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான் திருத்தூதர்கள் ஆண்டவருடைய அந்த வல்லமையை பெற்றவர்களாய் எல்லா இடத்திற்கும் போய் நற்செய்தி அறிவித்து பேய்களை ஓட்டி நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டு வராங்க. எல்லாத்தையும் அனுபவிச்ச அந்த சீடர்கள் இப்ப படகுல போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகா மார்க்கு நற்செய்தி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. படகில் செல்லுகின்ற பொழுது எதிர்காற்று அடித்ததால் படகு தண்டு வலிக்கிறார்கள். அந்த துடுப்பை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் படகு அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு. எதிர்காற்று அடிக்கிறதுனால படகு மூவ் ஆகலை. 4ஆம் காவல் வேலை அப்படின்னா என்னன்னாக்க, இரவை 4 பகுதிகளாக ரோமியர்கள் பிரித்தார்கள். அப்படிதான் அந்த காலத்தில் கணக்கு போட்டாங்க. இந்த 4ஆம் காவல் வேலை அப்படிங்கிறது விடியறதுக்கு முன்னாடி உள்ள அந்த 3 hours, 3 மணி நேரம். அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை இரவு முழுவதும் அவர்கள் துடுப்பு போடுறாங்க. ஆனால் படகு போவே இல்லை. எவ்வளவு பரிதாப நிலை பார்த்தீங்களா? அவங்க ஏற்கனவே உடல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அங்கே வருகிறார். தங்களை அன்பு செய்த ஆண்டவர் வருகிறார், வேற யாரும் அல்ல. ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் அஞ்சினார்கள். ஐயோ பேய் அப்படின்னு கத்துறாங்க. ஆண்டவரை பார்த்து பேயின்னு கத்துறாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்ற, அந்த வார்த்தை தான் இங்கே எழுதி, துணிவோடு இருங்கள். ஏன் பயப்படுறீங்க? என்னுடைய அன்பை நீங்கள் சுவைத்தது இல்லையா? அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு ஏங்க இல்லை? அந்த குழந்தைக்கு அப்பா மேல அவ்வளோ நம்பிக்கை, ஒரு மனிதர் அவர் மேல அவ்வளோ நம்பிக்கை. ஆனா நாம கடவுள் நமக்கு எவ்வளோ காரியம் செய்தாலும் நாம அஞ்சி நடுங்குகின்றோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்தது கோழை உள்ளத்தே அல்ல. புனித பவுலுடைய தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது கடிதம் 1 அதிகாரத்தில் எழுதுகிறார், ஆண்டவர் நமக்கு கொடுத்தது கோழை உள்ளத்தை அல்ல, உறுதி தரும் உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், துணிவோடு இருங்கள், நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி அந்த காற்றும் கடலும் அடங்கி விடுகிறது. ஆண்டவரது பிரசன்னம் வந்தோடனே எது அவங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அந்த பிரச்சனையை அடங்கிச்சு. ஆண்டவரது அன்பை சுவைக்க தொடங்கிய அந்த வினாடியே அவருடைய பிரச்சனையெல்லாம் மறைந்து போய் கடல் அமைதியாக இருக்கிறது. அவர்கள் பத்திரமாக கரை சேருகிறார்கள். இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? நமது வாழ்க்கையில எதிர்காற்று நிறைய அடிக்குது, எல்லா பக்கத்துலேருந்து அடிக்குது, சுத்தி அடிக்குது. நாம் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறோம். ஆனா இவ்வளவுதான் நாம கடினமா உழைச்சாலும் துடுப்பு போட்டாலும் வாழ்க்கையில முன்னேற முடியலே. அங்கலாய்க்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், துணிவோடு இருங்கள், நான் உங்களோடு. உங்கள் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறச் செய்வேன். உங்கள் வாழ்க்கையில் நான் முன்னேற்ற பாதையை நோக்கி உங்களை நடத்தி செல்வேன். நோயினால் துன்புகிறாயா? உனக்கு சுகம் தருவேன். அதனாலதான் ஆரோக்கிய மாதா, சுகம் தரும் மாதா, அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த். இந்த வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். இந்த அச்சம் இருக்கும் இடத்தில் நிறை அன்புக்கு இடமில்லை, நிறை அன்பு இருக்கும் இடத்தில் அச்சத்திற்கு இடமில்லை. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம். ஈசாக்கின் 2 புதல்வர்கள். அபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கு 2 புதல்வர்கள், ஏசா, யாக்கோப்பு. அப்ப யாக்கோப்பு இளையவன், ஏசா மூத்த மகன். இளைய மகன் தந்தையினுடைய ஆசிரை பெற்றுக்கொள்கிறான். மூத்த மகன் வெளியில போயிருக்கும் போது நிறைய ஆசிரை பெற்றுக்கொள்கிறான். எனவே மூத்த மகன் ஏசா வந்தவுடன் தனக்கு ஆசீர் வழங்கும்படியாக கேட்ட பொழுது அவங்க அப்பா சொல்றாரு, ஆசீர்வாதத்தை இளைய மகன் உடைய தம்பிக்கு கொடுத்துட்டப்பா, உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. அவனுக்கு வெஞ்சினம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவன் வெஞ்சினம், பயங்கர கோபம். என்னை ஏமாத்தி என் தம்பி
சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டானே. இன்னைக்கு குடும்பத்தில் எவ்வளோ சொத்து பிரச்சனை. அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா, தம்பி தங்கச்சி, இப்படி எவ்வளோ இடத்துல சொத்து பிரச்சனை பைபிள்ல இருக்குங்க. ஏசா வெஞ்சினம் கொண்டு, எவ்வளோ தூரத்துக்கு அவன் சினம் கோபம் போயிடுச்சுனாக்க அவன் தனக்குள்ளே சொல்றான். மைண்டு வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசுறான், மனசுக்குள்ள நினைக்கிறத நினைச்சிட்டு வாய் சத்தமா பேசுது. அவ்வளோ குழம்பி போய் அவ்வளோ கோபம். என்ன சொல்றான்? என்னுடைய தந்தை இறந்த பிறகு என் தந்தைக்காக துக்கம் கொண்டாட வேண்டிய நாட்கள் நெருங்கி வந்து விட்டது. என் தந்தை இறந்த பிறகு என் தம்பியை கொன்று நான் திருப்தி அடைவேன். எவ்வளவு கோபம்! அந்த கோபத்தினோட வெளிப்பாடு. தம்பியை கொன்றுதான் இவன் திருப்தி அடைகிறான். I will be satisfied when I kill my brother, tells Esau. யாக்கோப்பை கொன்றுதான் நான் திருப்தி அடைவேன். இதை அவங்க அம்மா கேட்டுறாங்க. யாக்கோப்போட அம்மா, ஐயோ என் 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அம்மா அப்படிதான் நினைப்பாங்க, நான் பெத்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணுமே. இப்படி அண்ணன் தம்பி மேல இவ்வளவு கோபமா இருக்கானே அப்படின்னு சொல்லி யாக்கோப்பை அனுப்பி விடுகிறார். நீ வீட்டுல இருக்காதப்பா, இது நம்ம வீடுதான், இருந்தாலும் வீட்டுல இருந்தாக்க உன்னை கொன்றுவான், நீ போயிடு. யாக்கோப்பு தன் வீட்டை விட்டு வீட்டிலே நிம்மதியாக வாழ முடியவில்லை. அன்பு இல்லைங்க, அங்க அன்பு இல்லை, அச்சம். சொந்த வீட்டிலே வாழ முடியல. யாக்கோப்பு போகிறார். ஆனால் யாக்கோப்பு அப்படி சாதாரண ஆள் கிடையாது. யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, அழகான பாடல். யாக்கோப்பு கடவுளோடு போராடுகிறார். ஏன் எனக்கு இந்த வேதனை? எனது குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், எனது குடும்பத்திலே நிம்மதி வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார். இரவு முழுவதும் போராடுவதாக அதே தொடக்க நூல் 32ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கடவுளோடு ஜெபத்தில் போராடுகிறார். அதனாலதான் யாக்கோப்பை போல நான் போராடுவேன் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கடவுள் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. யாக்கோப்பு தன்னுடைய அண்ணனை சந்திப்பதற்காக வருகிறார். 33ஆம் அதிகாரத்தில் ரொம்ப பயந்து போய் வர்றார். அண்ணனை பார்த்தோன்னே நம்மளை கொன்றுவான். அதே மாதிரி தகவல் அவருக்கு வருகிறது யாக்கோப்புக்கு, உன் அண்ணன் 400 பேரோட வந்துகிட்டு இருக்கான் உன்னை பார்க்கறதுக்கு. ஏற்கனவே இவருக்கு பீதி, அண்ணன் ஒரு ஆளாவல்ல 400 பேரோட வர்றான். இவருக்கு அப்படியே நடிகிருச்சு, கடவுளே இரவு முழுவதும் உங்கள்கிட்ட ஜெபிச்சுட்டு வரேன், அண்ணன் அப்படி 400 பேரோட வரானே அப்படின்னு. எனவே அங்க அண்ணனை எட்டி பார்க்கும் போதே கீழே முகம் குப்புற 7 முறை விழுந்து விழுந்து வணங்கி மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க மன்னிச்சுங்கன்ட்டு யாக்கோப்பறார். அவங்க அண்ணன் எந்த பேச்சும் கேட்கல. அங்கேருந்து தம்பியை ஆற தழுவி கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல சமாதானம் வேணுமா? எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? கை தூக்குங்க. என் குடும்பத்துல சமாதானம் வேணும். பாருங்க எவ்வளவு பேர் தூக்குறீங்க. அன்னையன் திருத்தலத்திலே கண்ணீரோடு மன்றாடி கொண்டிருக்கிறோம். இந்த குடும்ப சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, உறவுகள்லாம் பிரிஞ்சிருச்சு. அப்பா அம்மா இருக்கும் போதே சண்டை போடுறாங்க, அப்பா அம்மா இறந்த பிறகு அதிகமாக சண்டை. நேற்று நான் திருப்பலி முடிஞ்சு ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே ஒரு பெண்மணி அழுது கதறி ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் முன்னால் கதறி அழுகிறோம் நம்முடைய பிரச்சனைகள். அப்ப அந்த அண்ணன் தம்பியை கட்டி அணைத்து முத்தமிட்டு, தம்பி இந்த சொத்துக்கள் எல்லாம் நீ சம்பாதித்ததா? ஒட்டகங்கள் ஆடு மாடுகள்லாம் பார்த்தா. ஆமா. இவன் அண்ணனுக்கு காணிக்க கொடுக்குறான், இதெல்லாம் நீ எடுத்துக்க, இந்த ஒட்டகத்தெல்லாம் நீ எடுத்துக்க, இந்த ஆடெல்லாம் நீ எடுத்துக்க. அண்ணன் சொல்றான் இல்ல வேணாம். எந்த சொத்துக்காக அவனுக்கு கோவம் வந்துச்சோ அந்த அண்ணன் சொல்றாங்க பைபிள்ல வார்த்தை, எனக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்திருக்கிறாருப்பா, எனக்கு வேணாம், நீனே வச்சுக்க அப்படின்னு. இவன் இல்ல நீ வச்சுக்க, இல்ல நீ வச்சுக்க. என்னங்க சண்டைப்பட்டு கொலை செய்யற அளவுக்கு இருந்தவங்க எப்படி சமாதானமானாங்க? கடவுளால் எல்லாம் முடியும். அன்பு இருக்கிற இடத்திலே அச்சத்திற்கு இடமில்லை. எனவே நமது வாழ்க்கையிலே அதை நம்ப வேண்டும். இன்னைக்கு வாசகம் அதுதான், நிறை அன்பு இருக்கின்ற இடத்திலே அச்சத்திற்கு இடமில்லை. எனவே நமது வாழ்க்கையில் நிறை அன்பு இருக்க வேண்டும். எப்பெல்லாம் மனசுல வெறுப்பு இருக்குதோ அப்பெல்லாம் ஒரு நல்ல மூச்சு காற்றை இழுத்து அதை வெளிவிடுங்க. ஆண்டவர் நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு அது சாதாரண ஒரு விருப்பம் அல்ல, விருப்ப தேர்வு அல்ல, ஆப்ஷனல் கிடையாது, கம்பல்சரி. அது நம்மளுடைய டியூட்டி. அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டியது கடமை. ஏனாக்க கடவுள் தமது ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் நமக்கு கிறிஸ்தவ அடையாளம். எனவே அந்த அன்பு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யார் மீதாவது மனத்தாங்கள் இருந்தால் யாக்கோப்பை போல இங்கு போராடி ஜெபியுங்கள். நான் இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தை விட்டு நான் வீட்டுக்கு போகின்ற பொழுது யாருக்கு எல்லாம் சமாதானம் இல்லாம இருக்கிறனோ, நான் போறப்ப அந்த ஏசா எப்படி
சமாதானத்தோட வந்தாரோ, நான் பயந்துட்டு போனா, நிறை அன்பு இருக்கிற இடத்துல அச்சத்திற்கு இடமில்லை. நிறை அன்பு அச்சத்தெல்லாம் அகற்றிடுது. நான் போகும் பொழுது அங்கு சமாதானம் இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் அப்படின்னு மாதா வழியாக, வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை வழியாக ஜெபிச்சுட்டு போங்க. நிச்சயமாக சமாதானம். போர்ச்சுகீசிய மாலுமிகள் அந்த படகுல வருகின்ற பொழுது, அந்த புயல் காற்று சூறாவளி கப்பலில் வருகின்ற பொழுது, மாதாவை நோக்கி ஜெபித்த பொழுது மரியன்னை வழியாக ஆண்டவர் அந்த கடலிலே பேரமைதியை உண்டாக்கினார். அத்தகைய ஒரு திருத்தலத்தில் நாம் நிற்கிறோம். கடலை பார்க்கும் போது அதில் சும்மா குளிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் போடுறது முக்கியம் கிடையாது. அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே மாபெரும் அற்புதம் நிகழ்ந்த இடம். போர்ச்சுகீசிய மாலுமிகள் கலங்கி தவித்த பொழுது, இன்னைக்கு எப்படி இயேசுனுடைய சீடர்கள் படகிலே தவித்த பொழுது ஆண்டவரது பிரசன்னம் அவர்களை காப்பாற்றியதோ, அதே போல இந்த இடத்துல இன்னைக்கு நற்செய்தி வாசகம் இங்கே நடந்துச்சுங்க. சும்மா இல்லை, இந்த கடற்கரையை பார்க்கும் போது சும்மா எல்லா பீச்சு மாதிரியும் இல்லை, மெரினா பீச்சு மாதிரி மற்ற பீச்சு மாதிரி கிடையாது. இங்கே அற்புதம் நிகழ்ந்த இடம். அதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் செயலாற்றிய இடம். அந்த இடத்துல நிற்கிறீங்க. எனது வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களும் கவலைகளையும் மறைய வேண்டும் அப்படின்னு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. திருத்தலத்தை ஜெபம் பண்ணுங்க, கடற்கரையை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. எனது வாழ்க்கையில் இந்த கடல் அலை போல, சூறாவளி போல எல்லா பக்கத்திலிருந்து காத்து அடிக்குது. எதிர்காற்று அடித்ததால் அவர்களால் தண்டு வலிக்க முடியாமல் அதே இடத்துல நிற்கிறாங்க. ஒரு அடி ஏறினா 2 அடி சறுக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட அழுது ஜெபம் சொல்லி கேட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற ஃபாதர், ஒரு அடி ஏறினா 2 அடி சறுக்குது. என்ன ஃபாதர் இது கொடுமை? வாழ்க்கையில் சோர்ந்து போகிறீர்களா? மனம் தளர்ந்து போக வேண்டாம். அதான் இன்னைக்கு சீடர்களுடைய அனுபவமாக இருந்தது. கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் இவற்றை உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள ஆற்றல் பெறுவீர்களாக. அந்த ஆற்றலை இந்த நற்கருணை அருட்சாதன் நமக்கு நிறைவாக கொடுக்கிறது. எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அஞ்ச வேண்டாம், துணிவோடு இருங்கள், துணிவோடு இருங்கள். நான் உங்களோடு. கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மை நிறை அன்பை அறியச் செய்யும், நிறை அன்பை உணரச் செய்யும். அதன் வழியாக நம்மை மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் அழைத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே பங்கு பெறுவோம். எல்லாம் தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வு பலியாகவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. புகழோடு நான் வாழவில்லை, உன் புகழ் ஒன்று எனக்கு போதும். அருள்வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயிரோடும் தாழ்வோடும் வாழும் போது உம் உற ஒன்று எனக்கு போதும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முதுகையிலிருந்து இப்படியில் ஏற்றுக்கொள்வாராக. இறைவா,
உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பனவாக. உன்னை நான் காணவா, என்னை நீ காக்கவா, வண்ண ஒளியாகவா, பெண்ணின் வழியாகவா, எந்த நினைவாகவா, என்னில் உறவாடவா. என்னில் வா, என்னில் வா, என்னிலே நீ வா, என்னில் வா, என்னில் வா, என்னிலே நீ வா. உனது ஒளி கொண்டு என்னிலே வா, உலகாலும் தேவா என்னிலே வா. உதயம் நான் காண என்னிலே வா, உறவாடும் தேவா என்னிலே வா. எனையாள என்றும் என்னிலே வா, என்னோடு இருக்க என்னிலே வா. உணவாகவா, உறவாடவா, உயிர் வாழ உயிரிடி வா, உயிர் வாழ உயிரே வா. என்னில் வா, என்னில் வா, என்னிலே நீ வா, என்னில் வா, என்னில் வா, என்னிலே நீ வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தில் இறைவனின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, Velankanni. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு